ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. நியூ இயர் அன்னைக்கு காலையில் கோயம்புத்தூரில் ஈச்சனாரி கோவிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் நியூ இயர் அன்னைக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் ஈச்சனாரி கோவில் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பெங்களூர் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஜனவரி 2 காலேஜ் இருந்தது. நிறைய பேர் என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற புக்ஸ் அடிக்கடி கேட்பீங்க. இந்த புக்லாம் எங்க வாங்குனீங்க? லிங்க் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கோவில் போனாலுமே உங்களுக்கு கோவிலுக்குள்ளேயோ, இல்ல கோவில் பக்கத்துல இருக்கிற கடையிலயோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா புக்ஸுமே கிடைக்கும். இப்ப ரீசென்ட்டா வேல்மாரல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா அ இந்த மாதிரி கடையிலலாம் கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன். கோவில்ல இருக்கிற கடைகள்ல. ஸோ அதுக்காக ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீப் ஃப்ரை பேன் ஒரு தடவ நான் வீடியோல காட்டியிருந்தப்போ சொல்லியிருந்தேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி ஆயில் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாரி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணிர்லான்ட்டு. ஸோ அதுக்காக இது ஷூட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர்லருந்து கோயம்புத்தூர் கெளம்புறதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ அது. ரொம்ப அகலமான கடாய் இல்ல பாத்திரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நெறைய எண்ணெய் ஊத்த வேண்டியதா இருக்கும். இந்த மாரி டீப் ஃப்ரை பேன்ல நம்ம கம்மியா ஆயில் போட்டாலே போதும். நம்ம ஈஸியா டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண முடியும். பூரி நல்லா பல்ஜ் ஆயி வருது. இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஒண்ணு எடுத்திருக்கேன். என்னால செய்யக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் தான். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நீங்க எந்த மாரி நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கீங்க? அத என்கூட ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில செஞ்சீங்களா? அதையும் எனக்கு சொல்லுங்க. சப்போஸ் நான் பெங்களூர்ல இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிருப்பேன். பட் இந்த வருஷம் கம்ப்ளீட்டாவே கோயம்புத்தூர்ல இருந்தனால எனக்கு பூஜை பிளான் பண்ண முடியல. ஆனா ஒரு வருஷம் ஃபுல்லா சிறப்பா போகுறதுக்கு இந்த பூஜை ரொம்ப முக்கியம். நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா நியூ இயர் அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிருக்கேன். இந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் மறுபடியும் ஏதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பூரிக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, சன்னா மசால் தான் செஞ்சிருந்தேன். சன்னா மசால் ரெசிபி நெறைய வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா இந்த ரெசிபி. ஸோ, அதனால நான் இது ஷூட் பண்ணல. கோயம்புத்தூர் கிளம்புறக்கு முன்னாடி இண்டஸ் வேலில நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதனால இந்த வீடியோல அத இன்க்ளூட் பண்ணிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர்ல ஏதாவது பருப்பு வகைகள், இல்ல ரைஸ் கூட வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே டைம்ல 2 விதமான பொருட்கள வேக வைக்கிறதுக்கான ஒரு ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செப்பரேட்டர் இது. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு பாத்திரத்துல மொளக்கட்டின பாசி பயிர் போட்டுட்டு, அது வேக வைக்க போறேன். இன்னொரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அத எடுத்திருக்கேன். ஸோ குக்கர்ல அட் அ டைம்ல நம்ம சீக்கிரமா வேல முடிக்கணும். டைம் ரொம்ப கன்சியூம் பண்ண வேண்டாம். கேஸும் சேவ் பண்ணணும் அப்டின்னா, உண்மையாவே இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டா சொல்வேன். இது 2 கெப்பாசிட்டில கிடைக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது இல்லாம 5 லிட்டரும் கிடைக்குது. எங்க வீட்ல 3 பேரு தான். அடிக்கடி இந்த 3 லிட்டர் குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். 5 லிட்டர் அவ்வளவா யூஸ் பண்றதில்ல. யாராவது கெஸ்ட் வர டைம்ல மட்டும் தான் 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ருக்கேன். ஸோ இஃப் சப்போஸ் நீங்க 3 லிட்டர் குக்கர் வச்சிருக்கீங்கன்னா, 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்குங்க. 5 லிட்டர் குக்கருக்கு ஃபிட் ஆகணும் அப்டின்னா, 5 லிட்டர் கெப்பாசிட்டில வாங்கிக்கலாம். ஆனா 3 லிட்டர் கெப்பாசிட்டில இருக்கிறதே நல்ல பெரிய சைஸா இருக்கு. நம்ம சாம்பாருக்கு துவரம் பருப்பெல்லாம் கூட இந்த மாரி மெத்தட்ல வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல துவரம் பருப்பு, இன்னொரு பாத்திரத்துல காய் போட்டோம் அப்டின்னா, நமக்கு அட் அ டைம்ல சாம்பாரும் செஞ்சிட முடியும். பொரியலுக்கான காயும் வெந்துரும். ஸோ எப்படி வைக்கணும்னு காட்டியிருக்கேன். 3 லிட்டர் குக்கர்ல பார்த்தீங்கன்னா, கீழ கொஞ்சமா தண்ணி ஃபில் பண்ணிட்டு, இத உள்ள வச்சுட்டு நம்ம லிட் வச்சு மூடும்போது கரெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த குக்கரும் இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்ல வாங்குனது தான். ஸோ அதனால குக்கரோட கெப்பாசிட்டிக்கு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி அந்த செப்பரேட்டர் வாங்கிக்கோங்க. நீங்க வீடியோல பார்க்குற எல்லா
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்ப நியூ இயர் சேல் போயிட்டுருக்கு. நெறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற எம்ஆர்பி பிரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் வந்துட்டுருக்கு. நியர்லி 40% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்டின்னா செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஸோ நான் கோயம்புத்தூர் வந்து போன விளாக் நீங்க பார்த்துருப்பீங்க. நியர்லி 1 வீக்குக்கு மேலேயே இந்த தடவ கோயம்புத்தூர்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டவுன் ஹால், கிராஸ் கட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அதுவும் முக்கியமா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிஆர்டி பிரான்ச்ல போயிட்டு, அ என்ன மாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, நகை சீட்டு வந்து ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் டிசம்பர் மந்த் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னா நெறைய பேரு என்ன மாதிரியே தீபாவளி டைம்ல வந்து நகை எடுக்கணும். ஸோ அப்போ எப்போ வந்துட்டு நம்ம நகை சீட்டு போட்டா கரெக்ட்டா தீபாவளி டைம்ல நகை வாங்குற மாரி இருக்கும் அப்டி சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக சொல்லியிருந்தேன். டிசம்பர் மந்த்தே நீங்க நகை சீட்டு ஆரம்பிச்சா மட்டும் தான் கரெக்ட்டா 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயி, கம்ப்ளீட்டான பெனிஃபிட்டோட நம்ம வந்து தீபாவளி டைம்ல நகை வாங்க முடியும். ஸோ டிசம்பர் மந்த்தே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரியே நான் ஜிஆர்டில வந்து நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ். நான், என் தங்கச்சி, அப்புறம் எங்க வீட்ல நெறைய பேர் எல்லாரும் சேர்ந்து பர்ச்சேஸ் போயிருந்தோம். என் தம்பி குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டே இருந்தது. அந்த டைம்ல என்னால இங்க வர முடியல. அவளுக்கு நான் எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி குடுக்கல. சரி அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்பதான் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. என் சித்தப்பா பையன். அவன் அவன் இருக்கான் இல்லையா? இப்ப புது வீடு கிரகப்பிரவேஷம் நடந்துச்சு. அவங்க குழந்தைக்கு வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆயி கிராண்டா பர்த்டே பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் டேஸ்ல பர்த்டே வந்திருந்தது. என்னால ஊருக்கு போக முடியல லீவ்லாம் போட்டுட்டு. சரி அவளுக்கு வந்து கியூட்டா ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு, சென்னை சில்க்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ல்ஸ்க்கு வந்து நெறைய அம் மாடல்ஸ் இருந்தது. பட் பாய்ஸ்க்கு அவ்வளவா இல்ல. ஜீவனுக்கும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் குட்டி பாப்பாவுக்கும் நெறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் மாமியாருக்கும் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு சாரி வாங்கியிருந்தேன். இதெல்லாமே நான் கோயம்புத்தூர்ல எங்க வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். இது வந்து லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கிற அன்னபூர்ணால வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டோம். ராஜபோஜனம்னு சொல்லிட்டு ஒரு தாலி வாங்கியிருந்தேன். அது காட்டியிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லஞ்ச் முடிச்சுட்டு ஜிஆர்டி கிராஸ்கட் ரோட்ல இருக்கு இது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க போறேன். போன உடனே வந்து நான் நகை சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்ற ஸ்கீம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன், எப்போ வந்து மெச்சூரிட்டி டேட் வருது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோலயே இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என் தங்கச்சி வந்து ஒரு ஆரம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. இந்த ஆரம் தான் வந்து அவ செலக்ட் பண்ணியிருந்தா. அவங்க வீட்ல இப்போ ஒரு பெரிய விசேஷம் வருது. அதுக்காக ஒரு ஆரம் வாங்கியிருந்தா. ஸோ கோயம்புத்தூர் ஜிஆர்டில நாங்க பண்ண ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இது கோயம்புத்தூர் பிரான்ச்ல. அ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பிரான்ச்ல என்ன வந்து வீடியோ ஷூட் பண்ண அலோ பண்ணல. மத்த மாடல்ஸ்லாம் வந்து எடுக்கறக்கு அவங்க அலோ பண்ணல. எந்த மாடல் வந்து நாங்க ஃபைனலைஸ் பண்ணி நாங்க வாங்குனோமோ, அத மட்டும் தான் ஷூட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால வேற எந்த மாடலும் எனக்கு காட்ட முடியல. ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல இருக்கிற ஜிஆர்டில வந்து நான் எதிர்பார்த்தத விடவே கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. இது நியர்லி ஒரு 6 பவுண்ட் கிட்ட வந்துச்சு இந்த ஆரம். அதுல இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான பிங்க் ஸ்டோன்ஸ் தான் வந்திருக்கு. ரூபி ஸ்டோன்ஸ் கிடையாது. ஆனா இந்த மாரி செட்டு வந்து என் தங்கச்சிட்ட இல்ல. அதனால அவ வாங்கியிருந்தா. ஆரம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நெக்லஸ் வாங்கல. நெறைய கியூட்டா குட்டி குழந்தைங்களுக்கு வந்து வங்கி எல்லாம் இருந்தது. அப்புறம் தங்கத்துல ஒட்டியாணம். இந்த சின்ன சின்ன பவுல் எல்லாம் நான் வெள்ளியில தான் வாங்கியிருக்கேன். இந்த தடவ தான் தங்கத்துல பவுல், ஸ்பூன்லாம் பார்த்தேன். பட் ஜஸ்ட் அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக வீடியோல காட்டியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இது கோயம்புத்தூர்ல இருக்கிற புது வீடு கிடையாது. இன்னும் கோயம்புத்தூர் புது வீடு வந்து அவங்க வெக்கேட் பண்ணல. நாங்க கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு கம்பெனிக்கு குடுத்துருக்கோம். ட்ரெய்னீஸ்க்கு ஸ்டே பண்ற மாரி.
ஃபர்னிஷ்டு ஹோமா. அதனால நான் அங்க இல்ல. ஏன்னா கோயம்புத்தூரோட ஹோம் டூர் வந்து கேட்பீங்கன்றனால இந்த டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு குட்டி பாப்பாக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னா, சொன்னா நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ₹100, 110, 120 அப்படிதான் வந்துச்சு. என் தங்கச்சி குழந்தைக்கும் வாங்கியிருந்தோம். தம்பி குழந்தைக்கும் வாங்கியிருக்கோம். லெஃப்ட் சைடுல அந்த பிளாக் அண்ட் எல்லோ பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி குழந்தைக்கு. அவளுக்கு 2 வயசு ஆகுது. இந்த சைடு இருக்கிற மிச்ச 3 குட்டி ஃப்ராக்கும் இவளுக்கு குட்டி பாப்பாக்கு. அவளுக்கு 1 இயர். ஸோ டெய்லி வியர்க்கு போடுற மாரி நெறையா இந்த மாரி ஃப்ராக்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம வெளிய போட்டு போற மாரியும் ஸ்லீவ்லெஸ் மிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 இயர் பேபிக்கு இருந்துச்சு. மிடி, அ சுடிதார் எல்லாம் ரெடிமேட் சுடிதார் வந்து 1 இயர் பேபிக்கு வச்சிருந்தாங்க. பட் அதுவே பாய்ஸ்க்கு வந்து அங்க கலெக்ஷன்ஸ் இல்ல. பாய்ஸ்க்கு மோஸ்ட்லி போத்தீஸ்ல நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் போத்தீஸ் போறக்கு டைம் இல்ல. எங்க மாமியாருக்கு வந்து இந்த புடவ வந்து பொங்கலுக்காக நான் வாங்கியிருந்தது. அவங்க ரொம்ப சிம்பிளா சின்ன பார்டர் வச்சு அதான் கேட்டிருந்தாங்க. பட்டு சாரி மாரிலாம் எதுவுமே வேண்டாம். நார்மலான காட்டன் சாரி வித் ஒரு சின்ன ஜரி பார்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு புடிச்ச மாரி கிரே கலர்ல வாங்கியிருந்தேன். இது வந்து சென்னை சில்க்ஸ்ல ஜீவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்த டீ ஷர்ட்ஸ். அ கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. அவனோட சைஸ் கிடைக்கவே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவன் கிட்ஸ் கேட்டகரிலேருந்து அடல்ட் அதுக்கு வந்துட்டான். அந்த அடல்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா, எல்லாமே ஒரு மாரி பிளெயின் ஷர்ட்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. ஃபார்மல்ஸ் அப்படிதான் இருந்தது. ஸோ கம்மியா தான் வந்து ஜீவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நகை சீட்டு டீட்டெயில் பார்த்துரலாம். நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்ற ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நகை வாங்கும்போது எய்தர் வெயிட் பேஸ்ட் ஆர் வேல்யூ பேஸ்ட் எப்படி வேணா போய்க்கலாம். வேல்யூ பேஸ்ட் அதாவது அமௌண்ட் பேஸ்டா போனோம் அப்படின்னா 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். வெயிட் பேஸ்டா போனோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய நகையில எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கோ அதில் 50% டிஸ்கவுண்ட் அப்படி இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற டைம்ல எது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நம்ம போய்க்கலாம். நான் வந்து ₹11,000 மந்த்லி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷமும் இதே மாரி தான் போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு நவம்பர் மந்த் வந்து மெச்சூரிட்டி டேட் போட்டு குடுத்துருக்காங்க. நான் பிளான் பண்ணபடி கண்டிப்பா வந்து என்னால தீபாவளி டைம்ல நகை வாங்க முடியும். 2025 தீபாவளி வந்து நவம்பர் மந்த்ல தான் வருதுன்னு நெனைக்கிறேன். இல்ல அக்டோபர்ல கூட வாங்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நகை சீட்டு டீட்டெயில் நான் போடுறதுக்கு முன்னாடியே போட போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ போட்டுட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெறைய பேர் நகை சீட்டு டீட்டெயில் தான் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.